வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சு 1000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட்டோட விலையை வந்து பன்மடங்கு உயர்த்தி வச்சு விற்கக்கூடிய அவல நிலை இன்னைக்கு புதுச்சேரியில இருக்கு. இதை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த விதமா புதுச்சேரியில இந்த கள்ளச்சந்தையில விற்பனையாகக்கூடிய இந்த டிக்கெட்டுகளை முறைப்படுத்தி கவுண்டர்ல விற்கிறதுக்கான முன்னேற்பாடா இந்த புதுச்சேரி அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளல. இந்த பிளாக்ல டிக்கெட் வைக்கக்கூடிய எந்த திரையரங்கமா இருந்தாலும் இல்ல நபர்கள் தனிநபர்களா இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அந்தந்த ஃபேன் கிளப்ஸ் இன்சார்ஜஸ்களை உள்ள தூக்கி போட்டு அவங்களே வந்து டிக்கெட்டுகளை வந்து சேல் பண்ணக்கூடிய வகையில இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது பாண்டிச்சேரியில. வாட்ஸ்அப் குரூப்ல டிக்கெட் சேல் பண்றது எந்த வகையில நியாயமா இருக்க முடியும்? இதை காவல்துறை உடனடியாக கண்காணிச்சு தாசில்தாரை வந்து புதுச்சேரியில நாளைக்கு வந்து கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்குது. விஜயோட திரைப்படங்கிறதுனால நிறைய இளைஞர்கள் அந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சு 1000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட்டோட விலையை வந்து பன்மடங்கு உயர்த்தி வச்சு விற்கக்கூடிய அவல நிலை இன்னைக்கு புதுச்சேரியில இருக்கு. திரையரங்கனுடைய உரிமையாளர்களே டிக்கெட் விலையை ஏற்றி வச்சு ஆள் வச்சு பிளாக்ல டிக்கெட் விற்கிற அவல நிலையும் இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருக்கு. இதை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த விதமா புதுச்சேரியில இந்த கள்ளச்சந்தையில விற்பனையாகக்கூடிய இந்த டிக்கெட்டுகளை முறைப்படுத்தி கவுண்டர்ல விற்கிறதுக்கான முன்னேற்பாடா இந்த புதுச்சேரி அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளல. இதற்கான உரிய அதிகாரிகளை போட்டு இல்ல காவல்துறையை போட்டு அதை கண்காணிக்கிறதுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதெல்லாம் இல்லாம இளைஞர்கள் 4000 ரூபாய் கொடுத்து எப்படி டிக்கெட் பார்க்க வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்கு. இதனால புதுச்சேரி அரசுக்கு வருமான இழப்பு தானே ஏற்படும். இப்போ முறையா டிக்கெட் கவுண்டர்ல போட்டு டிக்கெட் போட்டு அவன் டிக்கெட் கீழ்ச்சி கையில கொடுத்தாங்கன்னா அந்த டிக்கெட்டுக்கான வரிங்கிறது வந்து ஸ்டேட் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த வரிங்கிறதும் கரெக்டா மாநிலத்துக்கு போய் சேரும். ஆனா இப்படி கள்ளச்சந்தையில 4000 ரூபாய் வரைக்கும் ஒரு 150 ரூபாய் டிக்கெட்டை 4000 ரூபாய் வரைக்கும் விற்கிறதுனால இதனால யாருக்கு என்ன பயன் இருக்க போகுது? இதனால கொள்ளை போகக்கூடிய இந்த பணத்தை முறையாக அரசாங்கம் இந்த டிக்கெட்டை ஒழுங்குமுறைப்படுத்தி விற்பனை செய்து ஏழை எளிய சாமானிய மக்களும் தனக்கு விருப்பமான ஒரு திரைப்படத்தை வந்து பார்ப்பதற்கு இந்த புதுச்சேரி அரசு உடனடியாக இதுக்கு தீர்வு காரணம். இந்த பிளாக்ல டிக்கெட் வைக்கக்கூடிய எந்த திரையரங்கமா இருந்தாலும் இல்ல நபர்கள் தனிநபர்களா இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். புதுச்சேரியில இப்போ நவீனமா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அந்தந்த ஃபேன் கிளப்ஸ் இன்சார்ஜஸ்களை உள்ள தூக்கி போட்டு அவங்களே வந்து டிக்கெட்டுகளை வந்து சேல் பண்ணக்கூடிய வகையில இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது பாண்டிச்சேரியில. அப்ப அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டும் டிக்கெட்டை வந்து அதிகப்படியான விலை வச்சு வாட்ஸ்அப் குரூப்ல டிக்கெட் சேல் பண்றது எந்த வகையில நியாயமா இருக்க முடியும்? இதை காவல்துறை உடனடியாக கண்காணிச்சு தாசில்தாரை வந்து நியமிச்சு அதை முறையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு புதுச்சேரி அரசு ஏற்பாடு செய்யணும்.